ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆகா சமையல். இன்னைக்கு ஆகா சமையல் கிச்சனில் பன் பரோட்டாவும் வெஜ் குருமாவும் பண்ணலாம். ஃபஸ்ட்டு குருமாவுக்கு எல்லாம் ரெடி பண்ணிக்கலாம். 2 பெரிய வெங்காயம், ஒரு தக்காளி, நறுக்கி வச்சுக்கலாம். உருளைக்கிழங்கு வேக வச்சது உரித்து எடுத்துக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மட்டும் எடுத்துக்கோங்க. நாங்கள் 3 வகையான காய்கறி போட்டிருக்கோம். தேங்காய் கொஞ்சம், எண்ணெய், பிரிஞ்சி இலை, மசாலா பொருள், வெங்காயம், பச்சை பட்டாணி, காலிஃப்ளவரு, உருளைக்கிழங்கு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, உப்பு தேவையான அளவு, காரம் கூட உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ போட்டுக்கோங்க. கடாயில் எண்ணெய் விட்டு கடுகு போட வேண்டாம், வாசனை பொருள் எல்லாம் போட்டுக்கலாம். அது பொரிஞ்சதும் வெங்காயம் சேர்த்துக்கலாம். தக்காளி, காய்கறி எல்லாம் இப்போ சேர்த்துக்கலாம். எல்லாம் ஒன்றா வணங்கட்டும். உருளைக்கிழங்கு வேக வச்சதுனால கொஞ்சம் லேட்டாக போட்டுக்கலாம். இந்த டைமில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு சேர்த்துக்கிட்டோம்னா காய்கறியோடு நல்லாயிருக்கும் வேகிறதுக்கு. மஞ்சத்தூள், மிளகாத்தூள், கரம் மசாலா, மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து ஒன்றா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் வணங்கட்டும். கொஞ்சம் வணங்கி வரும்போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் வந்து தேங்காய் அரைச்சி வச்சு, தேங்காய் மசால் போட்டு அரைச்சி வச்சு தேங்காய் சேர்த்துக்கலாம். காரம் உப்பு பார்த்துட்டு மூடி வச்சுருங்க. பட்டாணி வேக வைக்காத போட்டாலும் வெந்துக்கும். ஒரு 20 நிமிஷம் வேக விடும்போது ஊற வச்ச பட்டாணி தான். மாவு பிசைஞ்சுக்கலாம். பரோட்டாவுக்கு உப்பு, கொஞ்சம் எண்ணெய், முட்டை ஒன்று உடைச்சி விட்டு மாவு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். கொஞ்சம் தளர்வாக பிசைஞ்சுக்கலாம். மாவை நல்லா ஊறட்டும். 1 மணி நேரம் ஊற விட்டுலாம். ஒரு மணி நேரம் ஊறினதுக்கப்புறம் மறுபடியும் எடுத்து கையால் நல்லா பிசைஞ்சிக்கலாம். என்ன வேணும்னா சேர்த்து பிசைஞ்சிக்கோங்க. கையில் ஒட்டாத அளவுக்கு பிசைஞ்சிக்கணும். உருண்டை பிடிச்சிக்கலாம். நாங்கள் 3 கப் மாவு எடுத்திருக்கோம். உங்களுக்கு வேணுங்கிற அளவு எடுத்துக்கோங்க. உருண்டை ரொம்ப பெருசாக இருக்க வேண்டாம். தட்டிக்கோங்க.
வெட்டி கடாயில் போட்டு எண்ணெய் நல்லா விட்டு சுற்றி எண்ணெய் விடுங்க. எண்ணெயிலேயே வேகட்டும். அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. நல்லா வேக விட்டு எடுத்துருங்க. 2 பக்கமும் பொன்னிறமாக வரும். வேக வச்சு எடுத்துருங்க. ட்ரை பண்ணி பாருங்கள் வீட்டில். பன் பரோட்டாவும் வெஜ் குருமாவும் ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள்.